கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவிற்கு வாக்களிக்காதவர்கள் தமது தவறினை திருத்தி நாட்டை மீண்டும் மஹிந்தவின் கைகளில் ஒப்படைக்க அணிதிரளுமாறு நடிகை அனுஷா தமயந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிக்கும் மகாநாயக தேரர்கள் மற்றும் சிங்கள கலைஞர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று கொழும்பு நரஹென்பிட்டிய அபயராம விகாரையில் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது. இந்த சந்திப்பினை தொடர்ந்து ஆதவன் செய்திக்கு கருத்து தெரிவிக்கையில் நடிகை அனுஷா தமயந்தி இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், මේ ලෝකේ ඉන්න සැබෑම නායකත්වය හා වාසනාවන්තම නායකයා මම හිතනවා හිටපු අතිකරු මහින්ද රාජපක්ෂ ජනාධිපති. இந்த உலகத்தில் இருக்கும் தலைவர்களின் திறமையும் அதிர்ஷ்டமும் கூடிய தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ திகழ்கின்றார். எனவே இந்த நாட்டினை மீண்டும் அவரின் கைகளில் ஒப்படைக்க வேண்டும். இதற்கான கோரிக்கையை நாம் அவருக்கு விடுக்கின்றோம். எதிர்வரும் 26ஆம் தேதி ரத்னபுரியில் இதற்கான மற்றொரு கூட்டம் நடைபெறவுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிக்கு வாக்களித்த 58 லட்சம் பேரில் நீங்களும் ஒருவர் என்றால் கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டு மக்களிடம் ஒரு செய்தியை கொண்டு சேருங்கள். அப்படி நீங்கள் மஹிந்தவிற்கு வாக்களிக்காதவர் எனில் நீங்கள் இட்ட புல்லடி தவறானது என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் அதற்கு தவறினை திருத்தி மீண்டும் நாட்டை மஹிந்தவிடம் ஒப்படைப்பதற்காகவும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் மஹிந்தவிற்கு வாக்களிக்காதவர் எனில் நீங்கள் இட்ட புல்லடி தவறானது என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் அந்த தவறினை திருத்தி மீண்டும் நாட்டை மஹிந்தவிடம் ஒப்படைப்பதற்காகவும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் முதுகெலும்புள்ள நாட்டை நேசிக்கும் நபரெனில் நாட்டினை அழிவு பாதையிலிருந்து மீட்டு மஹிந்த கைகளில் வழங்க 26ஆம் தேதி அணிதிரண்டு வாருங்கள்.